காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சு பொழுதிருக்க பறந்துடுச்சு போனத மறந்துடுச்சு. யாரோ ஒரு பெண்ணை அழுது கொண்டு போகிறாளே, யார் என்று தெரியவில்லை. சென்று பார்ப்போம். ஆனால் என் தங்கை முத்தழகு கேட்கிறது. என் தங்கையாக இருக்க முடியாது. என் தங்கையோ அரண்மனையிலே ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாள். இந்த காலகட்டத்தில் அவளே இருக்க போகிறாள் என்று பார்ப்போம். அண்ணனோடு கூட சேர்ந்து வாழ முடியாத பாவியாகி விட்டேனே அம்மா. இந்த சிறகே இல்லாத பறவை இனி விண்ணில் தான் பறக்க முடியுமா? இந்த உறவே இல்லாத பறவை இனி உயிரோடு வாழ முடியுமா? ஆண்டவா, காலகமாக தேடி வருகிறோமே, யாருக்கு தெரியவில்லை. பெண்ணே, தங்கச்சி, அண்ணா, சந்தோஷமாக இருக்க இந்த காலகட்டத்தில் ஏன் இது கொண்டிருக்கிறார்? குமாரி நீயோ
இதயமடி பிறந்த பாசம் தவிக்குதடி உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி என்ன நடந்ததால் உந்தன் முகம் சிவந்ததே எந்த நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வு கலக்கம் ஏனடி செல்ல தங்கம் என்ற செல்ல தங்கம் என் கண்ணை கலந்தது எதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தங்கு மனதி வருகிறது வரும் மாநிலத்தின் தோழியடி துன்பம் என்றால் எந்த நிஜகாயமடி செல்ல தங்கம் என்ற செல்ல தங்கம் என் கண்ணை கலங்குது மாப்பிள்ளையோ ஓ மனசு போல மனமுடிப்பேன் மனமோ மனப்பிள்ளையே ஓ மனசு போல மனமுடிப்பேன் ஸ்ரீமந்தமோ நடத்தி வைப்பேன் ஓ பிள்ளைகளை நான் சுமப்பேன் 16களும் பெற்று நீ வாழணும் அதை பார்த்தினா தினம் தினம் மகிழணும் நம்ம ஊரு உணவு உனது வாழ்வு மகிழ்ந்து பாடணும் சின்ன தங்கம் என் கண்ணை கலந்தது எண்ணிக்கொண்டு அள்ளி தங்கு நீ துள்ளி வரும் மாநிலத்தின் தோழியடி சிறு துன்பம் என்றால் எங்கள் நிச்சயமடி சின்ன தங்கம் என் கண்ணை கலந்தது இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி அண்ணா நான் எதற்காக எழுதி கொண்டிருக்கேன் தெரியுமா எதற்காக அண்ணா மாடி மீது ஏறி தலை சீவும் பொழுது மாடியில் இருந்து கால் தவறி கீழே விழுந்து விட்டேன் அண்ணா அதனால என் உடல் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கிறது அண்ணா தங்கச்சி மாடி மீது கீழே விழுந்துட்டாயா உண்மைதான் அண்ணா அரண்மனை வேற ஒரு பிரச்சனை இல்லையே இல்லை அண்ணா தங்கச்சி அண்ணா நீ சொல்வது அனைத்து உண்மைதானே உண்மைதான் அண்ணா தங்கச்சி அண்ணா நீ சொல்ல வார்த்தை உண்மையானால் புறப்பட அரண்மனைக்கு போகலாம் என்னால வர முடியாதுண்ணா நம்முடைய அரசாங்க மருத்துவரை சந்தித்து உன்னை நான் குணப்படுத்துகிறேன் புறப்பட போகலாம் என்னால வர முடியாது ஏனம்மா எனக்கு பயமா இருக்குண்ணா அரண்மனை நினைத்தாலே என் தலையெல்லாம் சுத்துகிறதண்ணா என்னால வர முடியாதுண்ணா தங்கச்சி இந்த அண்ணன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன கலக்கம் புறப்பட போகலாம் என்னால வர முடியாது தங்கச்சி புறப்பட போகலாம் பார்த்தாயா என்னுடைய பெரிய அண்ணனும் என்னை அடித்து உதைத்து நாடு கடத்தி விட்டார் என்னுடைய சிறிய அண்ணனுக்கு தெரிந்தால் இருவருக்கும் சண்டை வரும் அல்லவா இது அவரிடத்தில் சொல்லவே கூடாது அண்ணா இருவருக்கும் சண்டை வரவே கூடாது அண்ணா ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பில் எனது பெயரில் ஓசை ஓசைதான் நெஞ்சமே உயிரே தஞ்சமே செம்பருத்தி மலையிலே அழகிறேன் இன்று ஒரு முடிவிலே என் நண்பே ஏனென்றே என் ஆசை வீணென்றே காதல் கனவாய் போவதா காணல் நீராயாவதா வா வா உயிரே ஓடிவா வாசல் திறந்தே வாழலாம் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சம்
துடிக்கிறேன் விழிகளில் சொந்த மழை வடிக்கிறேன் மனதிலே கண்டுவிட துடிக்கிறேன் விழிகளில் தொண்ட மழை நடிக்கிறேன் விதியிலே வென்றுவிட நினைக்கிறேன் நதியிலே உன்னுடன் குதிக்கிறேன் என் நண்பே நீ எங்கே என் ஆசை தேனென்றே காதல் கனவாய் போனதா காணை நீராடலா பாவா உயிரை ஓடிவா வாசல் திறந்து வாழலா ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படணும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பில் எனது பெயரில் ஓசை ஓசைதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படலும் டேய் என்னங்க ஸ்பீட் பிரேக்கரா ஓ நீ வேகமா வரே வரமா வேகமா வந்தா அதுக்கு என்ன இப்ப தப்பு புரியல ஓ டேய் ஓ வேகமா வந்து நீ வேகமா வந்துருவே ஆமா என்ன ஸ்பீட் பிரேக்கர் மேல வந்து மோதறியப்பா மோதறிய நான் ஒத்துதானா இன்னும் யார் பேரை சொல்ல வேண்டும் இந்த நல்லது ஒரு நிறுத்தி ஆ என்னுடைய 6 வீர அண்ணன் எப்படியா எனது 6 வீர அண்ணன் இதே கிராமத்தை திருமணங்காடு கிராமத்தை சார்ந்த ரவி அண்ணா அவர்கள் என் உடன்பிறவ அண்ணன் ரவி அண்ணா அவர்கள் எழுந்தருளி இதோ அடியனுக்காக ரூபாய் 501 வாரி வாங்கியிருக்கிறார்கள் அண்ணா குடும்பம் நலம் பெற எல்லாம் வல்லாத இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி